ஹலோ டிசைனர்ஸ், வெல்கம் டு சஃபா கிரியேஷன்ஸ். நீங்கள் வீட்டில் இருந்தே ஆரி ஒர்க் ஆன்லைனில் கற்றுட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இப்போவே உங்களோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நாம் ஆரி ஒர்க்கில் ஒரு சிம்பிள் பெல்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபேப்ரிக் வந்து ஜிம்மிச்சூ ஃபேப்ரிக். நான் வந்துட்டு ஒரு பெல்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் தான் டிசைன் பண்ண போகிறோம். அதோட மொத்த லென்த் வந்து 17 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். ஹிப்போட மெஷர்மெண்ட் பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட ஹிப் ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி அளவு வந்து நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு பெல்ட்டோட அகலம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 1.25 இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 2 லைன் போட்டுட்டு கரெக்டாக அதில் பாதி இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி ஒரு 3 லீஃப் இருக்க மாதிரி 2 சைட்லையும் போட்டிருக்கேன். ரஃபாக தான் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணியிருக்கேன். ரஃப் ட்ராயிங் பண்ணாலே இந்த டிசைன் வந்து ஈஸியாக போட்டுடலாம். கிளாத்தோட எக்ஸாக்ட் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் லாங் பீட் அண்ட் நீடில் அயன் நீடில் வந்து எடுத்திருக்கேன். 1 mm ட்ராப் பீட், கோல்டன் கலர் சுகர் பீட், சீக்வென்ஸ், நடுவில் வைக்கிறதுக்காக ஒரு கிளிப் ஸ்டோன், இதெல்லாமே எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வரைஞ்சிருந்த சர்க்கிளோட சென்டரில் அந்த கிளிப் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா த்ரெட்டில் மட்டும் நேராக ஒரு லாங் அண்ட் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நான் காட்டுற இந்த 3 மெட்டீரியலையும் உள்ளே போட்டுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு சீக்வென்ஸ், அப்புறம் சுகர் பீட், அதுக்கப்புறமா ட்ராப் பீட் போட்டுட்டு இந்த மாதிரி பேக்கில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபிக்ஸிங்காக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துடணும். இப்போ அடுத்து நம்ம எங்கே போடணுமோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்பவும் கொஞ்சம் லாங்காக நம்ம சர்க்கிள் போட்டோம் இல்லையா, அந்த அவுட்லைன் வரைக்கும் ஒரு லாங் செயின், அடுத்தது ஒரு லாக் செயின் போட்டுட்டு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 3 மெட்டீரியலையும் லோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ளவர் மாதிரி போடணும் அப்படின்னா எடுத்த உடனே லைனாக போட்டுட்டு போகாமல் இந்த மாதிரி 4 டைரெக்ஷன் பார்த்து ஒரு தடவை நீங்கள் போட்டுட்டு இடையில இருக்கிறது ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஈஸியாக உங்களுக்கு ஒரே அளவுக்கு போட முடியும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, நடுவில் என்ன போடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். எடுத்த உடனே நீங்கள் பக்கத்தில் போட்டிங்கன்னா சிலது வந்து நெருக்கமாகவும் சிலது கேப் விட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி 4 சைட்ஸ் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் லாக் கொடுத்துட்டு அப்படியே நடுவில் போட்டிருக்க அந்த கிளிப் ஸ்டோனை ஒட்டின மாதிரி த்ரெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. நல்லா நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். 4 சைட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ இடையில இருக்க இந்த 4 கேப்ஸையும் ஃபில் பண்ணிக்கலாம். டோட்டலாக 8 பெட்டல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம். அப்படியே லாக் கொடுத்ததுக்கப்புறமா அடுத்த சைடு எடுத்துக்கலாம். கேப் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் போடணும். லாங் அண்ட் லாக் ஸ்டிச், மெட்டீரியலை வந்து லோட் பண்ணுறோம். பேக்கில் எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் அண்ட் ஃபிக்ஸிங் ஸ்டிச் கொடுத்துடணும். நீங்கள் கொடுக்குற அந்த லாங் ஸ்டிச் வந்து நீங்கள் என்ன மெட்டீரியல் கொடுக்குறீங்க, எத்தனைலாம் யூஸ் பண்ண போகிறீங்க, அதோட டிஸ்டன்ஸ் பொறுத்து நீங்களே அப்ராக்சிமேட்டாக கொடுக்கணும். ஸோ அடுத்தது ஃப்ளவர் முடித்து நாட் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது லீஃப் ஃபில் பண்ணலாம். 3 லீஃபில் ஃபர்ஸ்ட் லீஃப் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். அந்த லீஃபோட சென்டர் பாயிண்ட் அந்த ஷார்ப் எண்ட்லேருந்து 1 சென்டிமீட்டர் கீழே ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஷார்ப் எண்ட் வரைக்கும் ஒரு லாக் செயின் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ரெயின்போ கட் பீட் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 4 கட் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். சென்டரில் போடுறது மட்டும் ஒரு பீட் எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கணும். லாங் அண்ட் லாக் ஸ்டிச், லெஃப்ட் சைடில் வந்து லாங் அண்ட் லாக் ஸ்டிச் த்ரெட்டில் மட்டும். அடுத்தது ஒரு 3 பீட் லோட் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸில் கொண்டு வந்து சென்டரில் ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் ஸ்டிச். அடுத்தது திரும்பவும் அவுட்லைன் பக்கமாக லாங் அண்ட் லாக் ஸ்டிச், திரும்பவும் 3 பீட் சென்டரில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு லாக் ஸ்டிச். இப்படியே ஒன் சைடாக முதல்ல ஃபில் பண்ணிக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி பாதியாக ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு சென்டரில் கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் நம்ம ஸ்டோன்ஸ், பீட்ஸ், த்ரெட் ஒர்க் ஏதாவது கொடுத்தோன்னா டிசைன் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சைடு ஃபில் பண்ணிவிட்டு நாட் கொடுத்துட்டேன். அடுத்த சைடு வந்து சென்டர் லைன் போட்டோம் இல்லையா, அந்த இடம் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல த்ரெட் எடுத்துகிட்டு ரைட் சைடு அவுட்லைன் பக்கமாக லாங் அண்ட் லாக் ஸ்டிச், 3 கட் பீட், ரிவர்ஸ் கொண்டு வந்து லாக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸிங் ஸ்டிச். சேம் நம்ம லெஃப்டில் போட்ட அதே மெத்தடில் ரைட் சைடில் ஃபில் பண்ணிகிட்டே வரோம். நம்ம சென்டரில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மட்டும் 4 பீட் கொடுத்தோம். மற்ற 2 சைடில் ஃபில் பண்ணுறது எல்லாமே 3 பீட்ஸ் வச்சு தான் ஃபில் பண்ணுறோம். லீஃபோட சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கவுண்டிங் வந்து சேஞ்ச் ஆகும். கவுண்டிங் இல்லாமல் நீங்கள் அந்த டிசைனை வச்சு தான் வரைஞ்சதை வச்சு நீங்கள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்பரான ட்ரேசிங் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி கவுண்டிங்கை நீங்கள் ஞாபகம் வச்சு போடும்போது உங்களுக்கு ட்ராயிங் ரஃப்பாக இருந்தாலே எல்லாமே ஈவனாக ஒரே சைஸில் இருக்க மாதிரி ஃபில் பண்ணிடலாம். 2 சைட்லேயும் 3 லீஃப் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் சின்னதாக இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். இந்த லைன்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து 1/2 இன்ச்.
ஸோ இதே மாதிரி லைன் இதுவும் ஃப்ரீ ஹேண்டில் ரஃப்பாக ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் சில்வர் கலர் கட் பீட் யூஸ் பண்ணி இந்த லைனை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். கட் பீட்ஸ் வந்து இன்னொன்று தான் ஸ்டிச் பண்ணணும். ஒரு பீடாக நம்ம இந்த லைனுக்கு மேலே ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். இந்த கார்னர் கிட்ட வந்த உடனே ஒரு 4 mmல ஒரு பேர்ல் எடுத்திருக்கேன். 4 mm பேர்ல் வந்து போட்டுட்டு த்ரெட்டை அப்படியே திருப்பிட்டு அந்த கட் பீடுக்கு முடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்ததுலேருந்து நம்ம திரும்பவும் கட் பீட் போட ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் அந்த இடம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி வரும். இதே வந்து இன்னொரு சைடில் ஃபில் பண்ணி இந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எண்டிங் நாட் கொடுத்துட்டு அடுத்த லைன் வந்து நான் போட போகிறேன். இதே மெத்தடில் தான் இந்த லைன் 2 சைட்லேயுமே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் பாதி ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது காமிக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி கட் பீட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட்டாக ஒயிட் கலரில் இருக்குன்னா ஒயிட் கலர் த்ரெட்டே எடுத்திங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஒரு சைடு நான் ஃபில் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஆப்போசிட்லேயுமே ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த லீஃபுக்கு நான் இன்னும் ஸ்டோன் ஒட்டலை. லாஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துலையுமே ஒரு பேர்ல் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் நேராக பார்த்து கொடுத்துட்டு டர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்ததுலேருந்து தான் கட் பீட் போடுறேன். வந்து பேர்ல் கொடுத்த உடனே அடுத்ததில் பீட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக நீங்கள் வரைஞ்சிருக்கிற மாதிரி ஷார்ப்பாக வராது. ஸோ நிறைய இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இடங்கள்லாம் ரொம்பவே முக்கியம். அந்த மாதிரி சின்ன விஷயங்களில் தான் நிறைய பிகினர்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பீட் போட்டு கார்னர் க்ரியேட் பண்ணுறோன்னா உடனே அப்படி டர்ன் பண்ணாமல் ஒரு லாக் கொடுத்துட்டு டர்ன் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நடுவில் மட்டும் கொஞ்சம் பிளாங்காக இருக்க மாதிரி கேப் இருக்க மாதிரி தோணுது. அதுக்கு மட்டும் நான் சிங்கிள் பேர்ல் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். நார்மல் பீட் லாக் கொடுத்துட்டு நான் எண்ட் நாட் வந்து போட்டுக்கிறேன். கிளாத் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ அடியில் நிறைய த்ரெட்டு வந்து தெரிய வேணாமேன்னு சொல்லிவிட்டு நான் பீட் லாக்கும் பண்ணிவிட்டு எண்டிங் நோட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை நான் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பெல்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ வேணும்னா எனக்கு பெல்ட் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்லுக். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு டிசைனிங் வீடியோ பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃப்ராக்கான பெல்ட்டு தான் இது. இதோட கம்ப்ளீட் அவுட்லுக் வந்து இதுதான். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் டிசைனிங் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.